வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ராண்டி ஆர்டன் தனியாக பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்தார். அது ராக்காக இருக்கும் அப்படிங்கிற செய்தி இருந்தில்ல, அதை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. சரி, பிராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் மேட்ச் ஓகே, செத் ரோலன்ஸோடைய ரெசல்மேனியா மேட்ச் என்ன? இதை தவிர்த்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு ரெசல்மேனியா மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம பிராக் லெஸ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 பிராக் லெஸ்னர் யாரு கூட மோத போகிறார் ரெசல்மேனியாவில் அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருந்தது. அது மேபி செத் ரோலன்ஸ் கூட இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த வாரம் நடந்த முடிஞ்ச மண்டே நைட்டால் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாலும் பிராக் லெஸ்னருடைய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணதுக்கு ஓபா ஃபெமி வந்திருப்பார். இதன் மூலயமா ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ரெசல்மேனியாவில் மேட்ச் அஃபீஷியலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ரூட் வந்து கிளியர் ஆச்சு. இதுக்கப்புறமா இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி, இந்த ரூட்டு சரியாயிடுச்சு. செத் ரோலன்ஸோடைய ரெசல்மேனியா மேட்ச் என்னவா இருக்கும், யார் ஆப்பனண்டாக இருப்பா அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கேள்விக்குறிக்கு வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ செத் ரோலன்ஸ் யாரு கூட மோதுவா? இப்போது அவரை வந்து பால் ஹேமன் கூட தான் ஸ்டோரிலைன் போயிட்டுருக்காரு. பால் ஹேமனா எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு சண்டை போடுவார்? வாய்ப்பு இல்லை. பால் ஹேமன் யாரையாவது தூது விடுவார். ஆக்சுவலி செத் ரோலன்ஸ்க்கும் பிராக் லெஸ்னருக்கும் தான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் நிறைய பேர் நினச்சாங்க. அதுலேயும் F5 அப்படின்னு பிராக் லெஸ்னரை பார்த்து பால் ஹேமன் சொல்லும் போதே கண்டிப்பாக இவங்களுக்குள்ள நடக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் அது நடக்கலை. இப்போ மிச்சம் இருக்கிறது பிரான் பிரேக்கர் தான். பிரான் பிரேக்கருக்கு சமீபத்தில் தான் ஹெர்னியா சர்ஜரி நடந்தது. ஹெர்னியா சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா ஒருவேளை ஃபிட்னஸாக ஆகிட்டார்னா கண்டிப்பாக செத் ரோலன்ஸ் கூட ரெசல்மேனியாவில் மேட்ச் விளையாடலாம். வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு அவர் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சரியாயிருக்கணும். இப்போ சரியாயிட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின அப்டேட் எதுவுமே கிடைக்கல. அதனால் செத் ரோலன்ஸோடைய ரெசல்மேனியா ஆப்பனண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு விஷயம் ஒன்று தெரியுமா காய்ஸ், WWE பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை இப்போ மெடிக்கலி கியூராக இருக்கலாங்களா அப்படிங்கிறத சொல்லலை. செத் ரோலன்ஸை பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு வாராரு, அப்படியே பேசுகிறாரு, போகிறாரு, அவ்வளோதான். பழைய செத் ரோலன்ஸாக வரமாட்டுக்காரு. ஸோ செத் ரோலன்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல மர்மங்கள் இருக்குது. அவருக்கு இன்ஜுரி சரியாட்டா இல்லையா அப்படிங்கிறது. இப்போது வேறு வழியே இல்லை. செத் ரோலன்ஸ் யாரு கூட மேட்ச் விளாடணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆஸ்டின் தியரி கூட, இல்லாட்டா லோகன் பால் கூட. ஆனால் சமீபத்தில் நமக்கு கிடைச்ச செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை பிரான் பிரேக்கர் ரெசல்மேனியாக்குள்ளே சரி ஆகலைன்னா WWE பார்த்தீங்கன்னா அனதர் பிளானை செத் ரோலன்ஸ்க்காக போட்டு வச்சுருக்காங்களாம். அதாவது விஷன் டீமில் இருக்கிற லோகன் பால் மற்றும் ஆஸ்டின் தியரி இவங்க 2 பேருக்கு அகேன்ஸ்டாக செத் ரோலன்ஸ் வந்து மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் கேட்கலாம், எப்படி 2 பேருக்கு அகேன்ஸ்டாக செத் ரோலன்ஸ் வந்து ஒரு ஆளாக சண்டை போட முடியும்னு? விஷன் டீமுக்கு எதிராக ஒரு ரெஸ்லர் வந்து இதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவரு கூட சேர்ந்து டேக் டீமாக செத் ரோலன்ஸ் விளையாடலாம். ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஊசோவை எதிர்த்து லோகன் பால் ஆஸ்டின் தியரி ஒரு நான் டைட்டில் மேட்சுக்காக மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக செத் ரோலன்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஊசோஸ்க்கும் லோகன் பால் ஆஸ்டின் தியரிக்குள்ள தான் ரெசல்மேனியா மேட்ச் நடக்கும்னு நினச்சா அது நடக்காது போல இருக்குது. ஸோ லோகன் பால் ஆஸ்டின் தியரியை செத் ரோலன்ஸ் ஏதாவது குருமா பண்ணி குலைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஆகும். இதன் மூலிமா ரெசல்மேனியாவில் இவங்க 2 பேர் எதிர்த்து செத் ரோலன்ஸ் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடுவார். அப்போ செத் ரோலன்ஸோடைய டாக் டீம் பார்ட்னர் யாராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்தி LA நைட்டு. LA நைட்டா? எப்பா, LA நைட்டுக்கும் செத் ரோலன்ஸுக்கு தான் ஒத்தே வராத. 2 பேருமே எலியும் மூலியமாக சண்டை போட்டுட்டு வருவாங்களேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அதெல்லாம் கரெக்ட் தான். செத் ரோலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா விஷன் டீமில் இருந்து LA நைட்டை படாத பாடுபடுத்தி அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணவர். ஆனால் இப்போ LA நைட் பார்த்தீங்கன்னா விஷன் டீமில் இருக்கிற லோகன் பால் மற்றும் ஆஸ்டின் தியரி எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்காது. ஸோ செத் ரோலன்ஸ் அதை எதிர்த்து நிற்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் கூட டாக் டீம் பார்ட்னராக இணைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காய்ஸ், நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். வருஷம் WWE பார்த்தீங்கன்னா LA நைட்டுக்கு ஒரு ரெசல்மேனியா மேட்ச் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வருஷம் LA நைட் ரொம்பவே பரிதாப நிலைமையில் இருக்கிறாரு. ஏன்னா ரெசல்மேனியாவில் LA நைட்டுக்கு ஆப்பனண்டே இல்லை. மேட்ச் பேஸ் படி அவருக்கு பார்த்தீங்கன்னா விஷன் டீம் கூட ஒரு ஸ்டோர் லைன் இருக்குது. பட் ஆனால் அவருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் இருக்குமா அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ செத் ரோலன்ஸும் LA நைட்டும் சேர்ந்து ஒரு டாக் டீமாக ரெசல்மேனியாவில் லோகன் பால் மற்றும் ஆஸ்டின் தியரி எதிர்த்து ரெசல்மேனியாவில் மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரியுது.
ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டுமே செத் ராலின்ஸ் மற்றும் எலியா நைட் 2 பேருக்குமே ரெஸ்ல்மேனியால மேட்ச் இருக்கும். அப்படி பண்ணாத பட்சத்தில் 2 பேருமே மேட்ச் இல்லாமல் போயிடுவாங்க. இதை தவிர்த்து லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் பெரிய ரெஸ்ல்மேனியா மேட்ச் ஆடின குந்தர் சாமி ஜெயின் இவங்க 2 பேருக்குமே ரெஸ்ல்மேனியால மேட்ச் இல்லை. இப்போ நம்ம குந்தரை ஒரு சாயில வச்சுக்கலாம். குந்தர் இந்த வருடம் ரெஸ்ல்மேனியால மேட்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவர் ஏஜே ஸ்டைல் கூட மேட்ச் முடிச்சிட்டாரு, டிராகன் லீக் கூட முடிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரியிலையும் முடிச்சிட்டாரு. ரெஸ்ல்மேனியால அவர் கூட மோதத்துக்கு யாருமே இல்லை. பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா WWE பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியால குந்தருக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் ஒரு கெரியர் மேட்ச் நடத்த போகிறாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ரெஸ்லருடைய கெரியரை முடிச்சிருக்காரு குந்தர். 4வது ரே மிஸ்டீரியோக்குள்ள விளையாடி இதில் ரே மிஸ்டீரியோ தோத்துட்டா ஒரு கெரியர் விட்டு போயிடணும், ரிட்டையர்மெண்ட் ஆயிடணும் அப்படிங்கிற ஸ்டிப்லேஷனில் ஒரு மேட்ச் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி காய்ஸ் இது நல்லா தான் இருக்குது. ரே மிஸ்டீரியோ ரொம்ப வருஷமாக ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காரு. WWE தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பாட்டை கொடுக்க மாட்டாங்க. இப்போ இது சரியான ஸ்பாட்டு. இதில் ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா குந்தர் கூட தோற்று அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆனால் குந்தருக்கும் ஒரு பேர் கிடைக்கும் அண்ட் குந்தருக்கும் ஒரு மேட்ச் கிடைக்கும், ரே மிஸ்டீரியோக்கு ஒரு மேட்ச் கிடைக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ ரே மிஸ்டீரியோ மெடிக்கலி கியூராக இருக்காரான்னு தெரில. மெடிக்கலி கியூர் ஆனால் மட்டுமே ரே மிஸ்டீரியோக்கும் குந்தருக்கும் ரெஸ்ல்மேனியால மேட்ச் நடத்துவாங்க. அப்படி நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ரிட்டையர்மெண்ட் மேட்சாக இருக்கும். ரே மிஸ்டீரியோடைய மாஸ்கை கலத்திட்டு தான் நீ போகணும் அப்படின்னு கூட நம்ம குந்தர் வந்து ஸ்டெபிலேஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணி இந்த மேட்சோடைய ஸ்டோரியில் WWE பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ரே மிஸ்டீரியோக்கும் குந்தருக்கும் ஒரு மேட்ச் நடந்துட்டு அதில் குந்தர் ஜெயிச்சிட்டாரு. இப்படி ஒரு ரீமேட்ச் நடக்கணும்னா ஏதாவது ஒரு ஸ்டிபுலேஷன் போட்டால் தான் நல்லா இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு மேட்ச் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமியாக்கும் ரெஸ்ல்மேனியால மேட்ச் இல்லை. அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வேணும், கோடி ரோட்ஸ் கூட மோதுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா பிஸியான ஆளாக இருக்கிறாரு சாமி ஜெயன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா சாமி ஜெயனுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியால மேட்ச் இல்லை. இயர்லி ரெஸ்ல்மேனியா மேட்ச் விளையாடு, ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டை கூட ஒரு டைம் விளையாடிருக்காரு. அப்படிப்பட்ட சாமி ஜெயனுக்கு ரெஸ்ல்மேனியால மேட்ச் இல்லை அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம் தான். இப்போதைக்கு நமக்கு என்ன ஸ்டோரி கிடச்சிருக்குன்னா WWE பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் சாமி ஜெயனுக்கும் ரெஸ்ல்மேனியால மேட்ச் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் இருக்கிறாங்களாம். ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் சாமி ஜெயனுக்கும் நடத்தும் போது நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி ட்ரிக் வில்லியம்ஸை WWE வந்து ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லராக பார்க்குறாங்க. அவருடைய தீம் மியூசிக், அவருடைய என்ட்ரன்ஸ் கெட்டப் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேன்ஸ் மத்தியில் ட்ரிக் வில்லியம்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ல்மேனியாலே அவருக்கு ஒரு மேட்ச் வைக்கும் விதமாக சாமி ஜெயனுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் WWE ரெஸ்ல்மேனியால மேட்ச் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆக்சுவலி கைஸ் ட்ரிக் வில்லியம்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவருடைய ஸ்டைலிஷ்னால ரசிகர்கள் பல பேரை பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணிட்டு வராரு, கவர்ந்துட்டு வராரு. அவருடைய முடி பார்க்கறதுக்கு சடையப்ப வளர் மாதிரி இருந்தாலும் அவருடைய கெட்டப் ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்கார். அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இவர் ரெஸ்லிங் ஜேர்னரிக்கு வரும்போது முதல்ல வரும்போது தான் எந்த கெட்டப்பில் இருந்தேன், எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ மூலியமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. ஆனால் ஆரம்பத்தில் ரெஸ்லிங் பண்ணும்போது அப்படியே பார்க்கறதுக்கு டோமாங்காலி மாதிரி தான் இருந்திருக்காரு. ஒல்லியாக அப்படியே பார்க்கறதுக்கு டோமாங்காலி மாதிரி தானே இருந்திருக்காரு. இந்த மாதிரி இருந்து தான் இந்த மாதிரி மாறி இருக்கிறேன் அப்படிங்கிறத அவருடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பகிர்ந்துருக்காரு. பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம ஐசோ ஸ்பீட் மாதிரியே இருக்கார்ல ஆரம்பத்தில். சரி, இப்போ மெயினான மேட்ருக்கு வரலாம். ராண்டி ஆர்டன் வந்து ரகசியமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், அவனை அடிச்சிட்டேன், மோர் ராயல் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் பேசியிருப்பார். அப்படி பேசுகிறது யாருக்கிட்டப்பா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் கிங் ஓஜி, நம்ம ரெஸ்லிங் கிங் ஓஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லிங்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம டோட்டலி பார்த்தீங்கன்னா 3 சேனல் வந்திருக்கோம். 3 சேனல் ரெஸ்லிங் செய்திகளை போட்டுட்ருக்கோம். அதனால் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசினது ஃபைனல் பாஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சொன்ன மாதிரியே கோடி ரோட்ஸ் அடிச்சுட்டேன், ரத்தத்தை வர வச்சுட்டேன். இதை வச்சு ராக்கோடைய செக்மெண்ட்டை ரெஸ்ல்மேனியால வச்சு ஸோ அந்த மேட்ச் நார்மல் மேட்சாக இருக்கிறத ஃபைனல் பாஸ் வந்தாலே ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தானே இருக்கும். அப்படி ஒரு பில்டப் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ராண்டி ஆர்டன் ஒரு ஹீல் கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஸோ ராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னன்னா WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ராக் தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஹிண்டிங் எதுவும் கொடுக்கலாம். மேபி அது ஒரு வேற ஒரு சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். அல்லது WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வெற்றி பெறதுக்காக அந்த இடத்துக்கு டிராவிஸ் கார்டு வந்திருப்பார். மேபி டிராவிஸ் கார்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதை தவிர்த்து ரிக் ஃப்ளேர் சும்மா இருக்காரு. இதே மாதிரி எக்கச்சக்க லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து அண்டர்டேக்கரே சும்மா தான் இருக்கிறாரு டபிள்யூவில். அவர் வந்து ட்ரிபிள்ஏ வந்து இப்போ பாட்ஸ்கார் பண்ணிட்டு இருக்காரு. மேபி ராண்டி ஆர்டனுடைய ஒரு மேனேஜர் மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களில் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆட்டு நம்ம ராண்டி ஆர்டன் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு கிரியேட்டராக இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நானே வந்து ராண்டி ஆர்டனுக்கு
ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு அத்தோடி மாதிரி இருப்பேன். அந்த வகையில் நம்ம ட்ரிபிள் ஹெச் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சதுரான்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ ராண்டி ஆர்டன் கூட ஒரு அத்தோடி மாதிரி இருந்தாருன்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருந்திருக்காரு, மீண்டும் சேர்ந்தாருன்னு வைங்களேன். அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். கரெக்டு தானே? ஸோ நான் சொல்கிறது சரிதான் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பு.